இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையின் கடைசி பகுதி. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து என்னை ஆட்கொண்டாரோ, இயேசு கிறிஸ்துவின் அந்த நோக்கம் நிறைவேற நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை ஆட்கொண்டதன் நோக்கம் நிறைவேற புனித பவுல் தொடர்ந்து ஓடுகிறார் என்று சொன்னால், கடவுள் எந்த நோக்கத்தோடு நம்மை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற நாமும் தொடர்ந்து ஓட வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழகான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகில் மனிதர்களை படைக்கும் போது ஒவ்வொரு மனிதரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோடு தான் படைக்கிறார். எனவே கடவுள் எந்த திட்டத்தோடு நம்மை படைத்தார், எந்த நோக்கத்தோடு நம்மை படைத்தார் என்பதை புரிந்து கொண்டு கடவுளின் அந்த திட்டம் நிறைவேற, கடவுளின் அந்த நோக்கம் நிறைவேற நாம் தொடர்ந்து வாழ வேண்டும், தொடர்ந்து ஓட வேண்டும். அப்போதுதான் கடவுள் நம்மில் பூரிப்படைவார் என்று இந்த இறை வார்த்தைகள் அழகான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. நம்மை குறித்த கடவுளின் திட்டம் என்ன, நம்மை குறித்த கடவுளின் திருவுளம் என்ன என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகளில் தெளிவாக சொல்லுகிறார். கடவுளை பற்றி அறியும் அந்த ஆவிக்குரிய அறிவு திறனை நாம் பெறும் போது நம்மை குறித்த கடவுளின் திருவுளம் என்ன, கடவுளின் திட்டம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து செயல்பட முடியும் என்று புனித பவுல் அங்கு அழகாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முள் வாசம் செய்யும் தூய ஆவியின் வழியாக கடவுளை பற்றி அறியும் அந்த அறிவை நிறைவாக பெற்று, கடவுளை பற்றி அறியும் ஆவிக்குரிய அறிவு திறனை நாம் நிறைவாக பெற்று, நம்மை குறித்த கடவுளின் திருவுளம் என்ன, நம்மை குறித்த கடவுளின் திட்டம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு கடவுளின் அந்த திட்டம் நிறைவேற நாம் தொடர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், கடவுளின் அந்த நோக்கம் நிறைவேற நாம் தொடர்ந்து ஓடுவோம் என்று சொன்னால், கடவுள் நம்மில் களி கூறுவார், நம்மை குறித்து பூரிப்படைவார். இந்த உலகிலும் மறு உலகிலும் அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்குள் வாசம் செய்கிற தூய ஆவியின் வழியாக கடவுளை பற்றி அறியும் ஆவிக்குரிய அறிவு திறனை நிறைவாக பெற்று, நம்மை குறித்த கடவுளின் நோக்கம் என்ன, நம்மை குறித்த கடவுளின் திட்டம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு கடவுளின் அந்த நோக்கம் நிறைவேற நாம் தொடர்ந்து ஓடுவோம் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், இம்மையிலும் மறுமையிலும் நாம் நிறைவான ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் எங்களை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, எங்களை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நாங்கள் செயல்படுத்தும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எங்களை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, எங்களை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து அதை இந்த உலகில் நாங்கள் செயல்படுத்தி வாழும் போதும் உம்முடைய திட்டம் நிறைவேற, உம்முடைய நோக்கம் நிறைவேற தொடர்ந்து இந்த உலகில் நாங்கள் வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தாராள உள்ளத்தோடு பிறருக்கு பண உதவி செய்த அத்துணை மக்களும் தாங்கள் கொடுத்த பணத்தை திரும்பவும்
முழுமையாக பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. அப்பா, நல்ல உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்த அத்துணை மக்களும் தாங்கள் கொடுத்த பணத்தை முழுமையாக திரும்ப பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அத்துணை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.